ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா vlogs. இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு போகும்போது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு போய் கார் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ நாங்கள் வண்டியில் போக போகிறோம். போகலாமா? வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு, கூட்டுவேன். இந்தா, இது ஒரு குட் நியூஸ். எங்களுக்கு இது ரொம்ப குட் நியூஸ். ரொம்ப வரோன்னு கூட நாங்கள் நினச்சிக்கிட்டோம். இப்போது அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் போக போக சொல்கிறேன். காரில் ஏறிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். கார்க்கே எடுத்துட்டியா? என்ன எடுத்துச்சா? தங்கம் போலாமா? என் ஜிகிடியை பாருங்க. பேர் ஜிகிடி. ஜிகிடி தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கு அப்படியே. சரி, ஓகே, நம்ம போகலாம். வெளிச்சமா இருக்கு. வெளிச்சமா இருக்கா? இருட்டானாலும் இங்க வெளிச்சமா தான் இருக்கு. ஏன்னு சொல்லு. தெர்லைட்ல போட்டுருவாங்க. செருப்பு. ஓகே, இப்போ கிளம்பிட்டோம். என்ன விஷயம் என்னங்கிறது நான் இப்போ சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மணி 7 ஆகுது. சீக்கிரமா போ. முக்கியமான விஷயம் என்னங்கிறது இப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. நீயும் சொல்லு, நானும் சொல்றேன். நீ ஒன்னு சொல்லு, நான் ஒன்னு சொல்றேன். மொத்தமா 2 விஷயம். முக்கியமான விஷயம். ஆமா, 2 இருக்கு. ஒரு விஷயம் தான், ஆனா அதுல 2 இருக்கு. சரியா? சோ நீ சொல்லு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பழைய வீடு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எங்க இருக்கு என்னங்கிறது பாதி பேருக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அந்த வீட்டுக்கு பின்னாடி என்னன்னா நம்ம ஊர் கோயில் இருக்கு. அந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா, எனக்கு 5 வயசு இருக்கும்போதுலேருந்து அந்த கோயில் இடிச்சது. அப்போதான் கடைசியாக சாமி கும்பிட்டது அந்த கோயிலில். இப்போ என்னென்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கட்டி முடிக்கிறதுக்குலாம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதில் பிரச்சனைலாம் இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இப்போ என்னென்னா நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வரப்போகுது. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது என்ன தெரியல, சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் ஊரில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு ஊரே சேர்ந்து கட்டுறதுனால வசூலாக பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக நிறைய பேர் கோயிலுக்கு அவங்களா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் ஒன்று பண்ணியிருக்கோம். 1 இல்லை 2 பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லிடுறேன். அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு குட்டி அழகான அம்மன் சிலை எடுத்து வச்சிருக்கோம். அது என்ன சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டுமா, துர்கை அம்மன், எங்கள் ஃபேவரட் காட், எங்களோட நம்பிக்கை, எங்களோட நம்பிக்கையான கடவுள் துர்கை அம்மன். எங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குற அம்மனை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி சொல்லுவா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரம்மாவலயம். அது பின்னாடி சாமிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தங்க பிரம்மாவலயம் சொல்றாங்க. அது எனக்கு தெரியாது. பட் சாமிக்கு பின்னாடி கிரீடம் மாதிரி இருக்கும் பெருசா. அது நெக்ஸ்ட் ஒன் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். துர்க்கை அம்மன் வச்சதும் சக்தி வாய்ந்த சாமி, அது வச்சதும் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் இந்த பிரம்மாவலயம் பிரம்மாவலயம் ஓகே, அது 2ம் கிடைச்சு. அது கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம். இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லப்போனா. இப்ப அதே மாதிரி அங்கதான் இப்போ இன்னொரு விஷயம் எடுக்கிறதுக்கு போனோம். அதாவது நம்மளோட கோயில்ல நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த பூஜைக்கு தட்டு வைக்கணுமா. அந்த தட்டுல சேலை, பூவு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், விளையிலு, அப்புறம் அது மாதிரி சீர் கொண்டு போகணும். அந்த சீர் கொண்டு போகும்போது நம்மளுக்கு எதுக்கு பழைய சேலை, இருக்கிற சேலை, கட்டாத சேலை, நம்மளுக்கு எடுத்து சேலை வைக்கணும். நம்ம சாமிக்கு ஃபர்ஸ்ட் 20 வருஷம் கழிச்சு இந்த மதுரை வீரன் கோயில் நோம்பி, பட்டத்தரசி அம்மன் கோயில் நோம்பி நடக்குது அப்படின்னா, அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புது சாரி எடுக்க போறோம். அப்படியே எங்களுக்கும் சேர்த்து எடுக்க போறோம். கோயில் நம்பிக்காக பையனுக்கு, எங்களுக்கு, வீட்டுல இருக்கவங்களுக்காக எடுக்க போறோம். அதாவது எப்படின்னா, நானே, எங்க மாமியாரு, எங்க அண்ணி, அப்புறம் அவங்க 3 பேரும் ஒரே மாதிரி. பாட்டிக்கு எடுக்கலாமா? பாட்டி கட்டுமா? கட்டு எடுத்து கொடுத்துடலாம். எடுத்து கொடுத்துடலாம். கட்டினாலும் சரி கட்டலினாலும் சரி எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் எங்க அம்மாக்கு ஒரே மாதிரி, பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்டா. ஒரே மாதிரி கிடைச்சா எடுத்துடலாம். ஒரே டிசைன்ல வேற டிசைன்ல கலர்ல கிடைச்சாலும் எடுத்துடலாம். அந்த ஒரு பிளான்ல இருக்கும். இப்ப அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியமான 2 விஷயம். நாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தோம். ஆனா பட்ஜெட் ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நினைச்சோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்.
பட்டு புடவை 22,000 25,000 பட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் இருந்தேன். உண்மையாலுமே நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா இப்ப எடுக்கவுங்கிற போது பட்ஜெட் வந்து ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி வேண்டாம், இப்ப வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடுத்தடுத்த செலவு பார்க்கணும்ல. இப்ப நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம், சாமி ஒண்ணு கோச்சுக்காது. கோயில் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ஃபங்க்ஷனுங்கும் போது நிறைய செலவு இருக்கும், நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் செப்டம்பர் 11. இப்ப நான் அந்த வீடியோ எடுக்கிறது வந்து 21 ஆகஸ்ட் 21. எப்படி பார்த்தாலும் ஒரு நேத்துல இருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் 20 நாள் இருக்கு. அதான் இப்ப ஆகஸ்ட் 20 இருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ங்கிற மாதிரி. ஏன்னா நேத்து தான் சிலையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், ஊற வச்சிருக்காங்க சிலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் சில இந்த டும் 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 அது இருக்குல்ல, அது போய் பாத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு தான். அதுவும் வந்து நம்ம வீட்டு சைடு இருந்து தான் வந்து ஸ்பான்சர் நம்ம ரிலேட்டிவ் தான் பண்றாங்க, அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அவளா காத்திருக்கேன். அது போக தீர்த்த குடம் எடுக்கலாங்கிற மைண்ட் செட்ல நான் இருக்கேன். அந்த 20 நாளுக்கு வேண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கும்பாபிஷேகம்னு பார்க்கும்போது அந்த சாமி அந்த கும்பாபிஷேகத்துல தான் உள்ள இறங்கும். இல்ல நான் ஓபனா சொல்லணும்னா, குழந்தையில இருந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக ஊரா தெரிஞ்சிருக்கோம் நாங்க. எங்க ஏரியால இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு ஊரா நாங்க போயிட்டு சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்போம். கோயில் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், கிராண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கே தெரியும். அதனால வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுதான் இந்த பிளாக் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இந்த பிளாக். மேபி இந்த பிளாக் நாளைக்கு அப்லோட் ஆகலாம். ஸோ மறக்காம அந்த பிளாகை வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக போடலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறீங்க. அதை வந்து தம்பி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, அதனால நான் இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. நம்ம கடைக்கு போயிட்டு சந்திப்போம். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், அங்கே தான் எப்போவுமே எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் வச்சு எடுத்துக்கலாம். என்னடா? ஓகே, பேசிட்டு ரொம்ப நேரமும் கியூட்டா பேசிட்டு இருக்கான், பேசிட்டே இருக்கான். இப்படியே நடந்துட்டே இருப்போம். வாங்க போறோம், பார்க்கலாம். என்ன எடுக்கிறதுனே தெரியல. பிரணவ் இங்க பாரு, அந்த மெரூன் கலர் இருக்குல்ல, அதுல எல் சைஸ் கிடைக்குமா? பிரணவ் இங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். பல்லு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? பல்லு பாருங்க, இந்த பல்ல வச்சுட்டு என்ன அட்டகாசம் பண்றாங்க. பல்லு காட்டி ஈ காட்டு பிரணவ், பிரணவ் ஈ அம் அம் ஈ ஈ ஈ. இது என்ன சைஸ்? எல். இது வேணா போட்டு பாருங்க. வேற என்ன பண்றது? ப்ளூ இது வேணாம்ல, ஸ்டோன் வச்சது. Black அதே மாதிரி வச்சிருக்கீல? ஆமா. ப்ளூ வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது எடுத்துப்பாரு, கலர் இருந்தா கூட எடுத்துக்கோ. ஸ்டோன் வச்சது எக்ஸல் ட்ரை பண்ணி பாரு, எப்படி உடம்பு போடுறது தானே. எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக எவ்வளோன்னு சொல்கிறேன், என்ன ட்ரெஸ் எடுத்தோன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து என்னால் காட்ட முடியல வீடியோஸில். ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே என்னால் காட்ட முடியல. ஏன்னா ஒரு கையில் வந்து தம்பி இருந்தான், என்னோட ஒரு கையில் ஹேண்ட்பேக் இருந்துச்சு. என்னாலே அந்த அளவுக்கு வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. அவங்களும் எடுத்து தரல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு அவனை வச்சுட்டு. சொல்கிறேன், இப்போ வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன் என்ன சாரி எடுத்தேன்னு. ஆமாம், சரி சந்திப்போம் வீட்டுக்கு போய். போதும்டா, கட் பண்ணுங்க. இதுக்கு வந்துட்டு வாய்ஸ் தான் கொடுப்பேன், பேசுறது எதுவும் வந்துட்டு வீடியோவில் கேட்கல. ஸோ அதனால தான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போ கொடுக்குற சாரி தான் இவங்களுக்கு எடுத்தது. என் கையில் ஒரு கவரோட ஒரு சாரி இருக்கும், அது வந்து பாட்டிக்கு
பாட்டி வந்து நாங்கள் கட்டுற மாதிரி கட்ட மாட்டாங்க. நாங்கள் யாரோ குரூப் saree வந்துட்டு எதுவும் எடுக்கல, நாங்கள் ஃபேமிலி மட்டும் இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ saree வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் எல்லாருக்கும் saree கொடுத்துட்டு நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து கொடுத்தது பாட்டிக்கு, அன்னைக்கு, அப்புறம் எங்கள் அத்தைக்கு 3 பேருக்கு கொடுத்தோம். ஸோ ஆம்பளைங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல. ரீசன் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஒன்றா எடுப்பாங்க. தீனாவுக்குமே இந்த வழி ட்ரெஸ் எடுக்கல. பசங்களாம் வந்து ஒன்றா எடுத்துப்பாடுங்க. அதுவும் இல்லாமல் தம்பி பிறந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வீட்லேயா இருக்கட்டும் கோயிலையா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதாக தான் இருக்கும். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, எப்படியும் அவனுக்கு வேட்டி சட்டை தானே, அதே தான் அவனுக்கும் வேஷ்டி ஷர்ட்டாக எடுத்திருக்கோம். இது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ ரெண்டாம் சேம், நீங்கள் நம்மளால சரி சேம் இதே மாதிரி டிசைன் போட்டு ப்ளூ கலரில் தீனா வச்சுருக்கான். இதே கலர் வச்சுருக்கியா? அதே கலர் இருக்கு. ப்ளூ கலர் ஒன்று வச்சுருக்கீங்களா? இருக்கு. இந்த மாதிரி வச்சுருக்கோம். அவனோடது ஓப்பன் பண்ணி காட்டவா? அங்கே வந்து என்னால் அந்த அளவுக்கு எதுவுமே கவர் பண்ண முடியல. கியூட்டா இருக்குல்ல? இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கு வேஷ்டி அவன் ஜம்முண்டு பாம்புரு. கோயில் ஃபங்க்ஷன் இப்போ அதாவது கிட்ட வந்துருச்சு ஃபங்க்ஷனு. கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாள் இருக்கு. இப்போலேருந்தே சிலை வந்துருச்சுனாலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் தான். பந்தக்கால் நட்டுறது அது எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எங்களால் முடிஞ்சால் கேப்சர் பண்ணி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கும் எங்கள் அண்ணிக்கும் எடுத்திருந்தேன்ல அந்த மாதிரியே saree வந்து எனக்கு எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து கலர் கிடைக்கல. ஸோ அதனால ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட ரொம்பலாம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்காது. ரொம்பலாம் இல்லை, ஒரு அளவுக்கு. இது சாண்டில், அது கொஞ்சம் க்ரீன் மாதிரி. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன், எடுத்து வச்சுட்டேன். இதான் வந்து எங்க மம்மிக்கு எடுத்த saree. பூ ரோஸ் போட்ட டிசைன், ரோஸ் போட்ட டிசைன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அதே டிசைன்ல எனக்கு மயில் போட்டது. எனக்கு இது saree வந்து எதுவுமே நான் செலக்ட் பண்ணல, எல்லாமே தீனா தான் செலக்ட் பண்ணாங்க. அதுலயே வந்து எனக்கு மயில் போட்டது. தெரியுதான்னு தெரியல, நான் ஃபுல் வியூ வந்து இப்போ காட்ட முடியல. ஏன்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல, ஒரு ஆங்கிளில் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் saree கட்டும்போது வந்து பாருங்க, கண்டிப்பாக காட்டுறேன். இதை போய் இந்த சண்டே எங்கள் அம்மாட்ட கொடுத்து தைக்க சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ், க்ரீனு, ப்ளூவு, பிளாக்கு ரஃப்யூஸ்க்கு எடுத்தோம். ரஃப்யூஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு அங்கே ஏந்தினா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கலெக்ஷனும் நல்லா போட்டிருந்தாங்க. இது வந்து அந்த நோம்பி நடக்கும் இல்லையா, அப்போ வந்து இப்போ எப்படியும் வேஷ்டி ஷர்ட் வந்து அவ்வளோ நேரம் குழந்தைங்களுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கும். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மத்தியானம் மாற்றுவாங்களா, மத்தியானம் சாயங்காலம் மாற்றுவாங்களா, அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த ட்ரெஸ்ஸை சொன்னீங்க இதுதானே, இதை வந்து போட சொன்னாங்க தீனா. இது வந்து பார்க்க ஒரு அந்தளவுக்கு லுக் இல்லைனாலும் போட்டால் கொஞ்சம் கலராட்டங்காட்டி அவனுக்கு போட்டால் செம்மையாக இருக்கும். அதனால இதை எடுத்தது. இது வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அவனுக்கு வந்து மந்த்லி வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லினா எல்லாமே சின்னதாகிடுச்சு. அதனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 9 to 12 months வரையுமே இந்த ட்ரெஸ் வாங்கிட்டோம். இது ஒன்று, இது ஒன்று நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நம்மளுக்கு கிஃப்டா இது கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில நானே ஆக்சுவலி ஓபன் பண்ணி பார்த்தேன் என்னதான் இருக்கு அப்படின்னு. ஆனா இங்கே போட்டிருக்காங்க தட்டு, டம்ளர். ஆனா அதெல்லாம் உண்மையுமே வருமாங்கிறது ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அதான் வந்திருக்கு. ஓபன் பண்ணி காட்டவா?
டம்ளார் ஒண்ணு, இந்த குண்டா இதெல்லாம் பத்திரமா மேல வச்சிருவோம். ஏண்டா இந்த மாதிரி குண்டா எத்தனை குண்டா மேல வச்சுக்கோ. இந்த தட்டு இது எதுக்கு? அது குட்டி தட்டு, தம்பிக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸ்பூனு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எப்படியும் ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்துடும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு பில் எவ்வளோ வரும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ஒன்று சொல்லவே இல்லை. நம்ம எடுக்க போனதே அதுதான், சாமி புடவை. ஆக்சுவலி என்னன்னா அதுக்குள்ள வச்சிருக்கேன், நான் காட்டுறேன் பாருங்க. ஆனா நான் அதை வெளியே எடுக்க மாட்டேன். இதுக்குள்ள வந்துட்டு சாமியோட புடவை வச்சிருக்கேன். அதை வந்து சொல்ல முடியாது, சரி காட்ட முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா அது எனக்கு இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து எடுத்து காட்டக்கூடாது, அந்த மாதிரி எடுக்கவும் கூடாது, சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அதெல்லாம் தொடக்கூடாது. அது வந்து அதாவது அந்த சாமி வந்து அப்போதான் அந்த சிலைக்குள்ள அந்த சக்தியை இறக்குவாங்க. அது வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அதை எப்படி சொல்கிறது, புது சாமி சொல்லப்போனால் அந்த saree கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது. தொட்டுட்டா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். ஏன்னா அது என்னமோ சொல்லுவாங்க, தீட்டு மாதிரி ஆயிரும். அதனால வந்து அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிராக்கிலே எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இடம். ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் குளிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதை கொண்டு போய் அங்கேயே யாராவது கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லிட்டு, தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் நிறைய இருக்காங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து யாராவது பத்திரமா வைக்க சொல்லிட்டு நாங்கள் இதப்போ காட்டுறோம். அந்த தட்டுல தாம்பூல தட்டா அப்போல அப்போ காட்டுறோம். எல்லாமே வாங்கணும், நாங்கள் தட்டு மட்டும் வாங்கலை. சரி தட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம்னு விட்டுட்டோம். இப்போ எதுக்கு வாங்கிட்டு என்னடா வீட்டில் நிறைய இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த தட்டில் வைக்கக்கூடாது, புது தட்டு தான் வாங்கணும். ஸோ இதுதான் இந்த vlog. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு உங்களால யாரால முடியுமோ எல்லாரும் வாங்க, நான் வெல்கம் பண்றேன். எங்கன்னே சொல்லாம வாங்கன்னா எங்க வருவாங்க, அதுதான் பெரிய சொல்ல வரல. இது முடிஞ்சா வாங்க. உங்களால உங்களுக்கு கும்பாபிஷேகம் பார்த்தா ஒரு புண்ணியம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நேரு நகர், அதாவது சித்ரா ஏர்போர்ட்லேருந்து ஆப்போசிட் கட்டில் உள்ள வரணும். ஸோ இதுதான் எங்கள் கோயில் அதுதான். அங்கே தான் வந்து எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க. ஸோ கட்டியிருக்கோம். ஸோ எல்லாரும் வாங்க, முடிஞ்சா வாங்க. எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா வாங்க, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வரும். இன்னொரு சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.